ஸ்க்ரீன் விளங்குதா? சார் விளங்குது சார். ஃபாஸ்ட்டாக வந்து சரியா பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம லொக்கின் ஆகின பிறகு லொக்கின் லாக் அவுட் இந்த ஒத்தன்டிகேஷன் விஷயம்லாம் பார்த்தோம். அடுத்தது இந்த நெவிகேஷன், அடுத்தது ஹெடர் ஃபூட்டர் லேஅவுட்டை செஞ்சு நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறோம். நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நெவிகேஷனுக்கு போகல அதுக்குள்ள பேஜஸ் அந்த பிஹெச்பி ஃபைல் வந்து லோட் ஆகும். இப்போ டாக்டர்ஸ்ன்னு போனால் அந்த ஃபைல் லோட் ஆகும். அதில் என்ன ஆகிக்கும், ஹெடர் ஃபூட்டர் வந்து லேஅவுட்டில் செட் ஆகிக்கும். லேஅவுட் அப்போ இதில் சென்டரில் வர அந்த கண்டென்ட் மட்டும்தான் ஒரு பேஜுக்கும் மாறப்போகுது. இந்த விஷயம் லாஸ்ட்டாக பார்த்தோம். அடுத்த இதில் லாக் அவுட் பண்ணுறது, திரும்ப லாக்இன் பண்ணுற விஷயம் பார்த்துக்கணும். அடுத்தது இந்த இதில் வந்து லாக் அவுட்டில் எடிஷனில் இந்த ரிமெம்பர் நீக்குது. இதில் இருந்து அடுத்தது பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு யூசர்ஸை லிஸ்ட் பண்ணுறது, டேபிள்ஸை போடுறது விஷயத்தை பார்ப்போம். இப்போ ரிமெம்பர் பொதுவாக இதுக்கு யூஸ் பண்ணணுன்னு சொன்னால், ரிமெம்பர் மீன் கொடுத்தா நான் வந்து ஒவ்வொரு டைமை வந்தேன்னு சொன்னால் நான் வந்து இதில் யூசர் நேமை வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது ப்ரௌசர் இதில் இருந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக லாஸ்ட் டைப் பண்ணது அந்த டிகி மற்ற சைட் ப்ரௌசரில் இல்லாமல் இருந்துருன்னு சொன்னால் உங்களுக்கு அது வராது. நாம் என்ன செய்யலாம், இதில் நான் இன்காக்னிட்டோவில் திறக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக இப்படித்தான் எம்டியாக தான் வரும். நான் ரிமெம்பர் மீ கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த டைமில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு நான் சைன்இன் பண்ணேன்னு சொன்னால் இந்த இமெயிலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, நான் அடுத்த டைம் வர கொலையும் இதை காட்டு. ஒரு நாம் குக்கீஸில் இதை ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி செஷன் குக்கியில் அந்த பிஹெச்பி படிக்க சொல்ல பார்த்தோம் தானே. அப்போ இதை குக்கியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ப்ரௌசர் வைஸை ஸ்டோர் ஆகிக்கும். இந்த ப்ரௌசரில் நம்ம இதில் ப்ரொஃபைல் எட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைலுக்கு இது ஷோ ஆகும். அந்த டைமில் நாம் குக்கியில் என்ன செய்யலாம், இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். குக்கியை பார்க்குறது வந்து இல்லை இன்ஸ்பெக்டில் அப்ளிகேஷனில் இந்த குக்கீஸில் போய் பார்க்கலாம் என்ன குக்கீஸ்லாம் ஸ்டோர் ஆகிக்குது, இந்த சைட்டில் என்ன குக்கீஸ்லாம் ஸ்டோர் ஆகிக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல போய் பார்க்கலாம். இப்போது ஒன்றுமே ஸ்டோர் ஆகலை. டிஃபால்ட்டாக பிஹெச்பியில் இது ஒன்று ஸ்டோர் ஆகிக்கிட்டு, மற்றபடி ஒன்றுமே ஸ்டோர் ஆகலை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் சைன்இன் ரிமெம்பர் மீ கொடுத்து சைன்இன் பண்ணேன்னு சொன்னால் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நான் எவ்ரி டைம் இதை லாக் அவுட் பண்ணிட்டு நான் வர கொலையும் யூசர் நேம் டிஃபால்ட்டாக காட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். போதுமா? இந்த ரிமெம்பர் மீயை குக்கியில் ஸ்டோர் பண்ணுற விஷயத்தை பார்ப்போம். ஆல்ரெடி செஞ்ச ஒரு இதை வந்து காட்டுறேன். நான் லொகின் பேஜில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த ரிமெம்பர் மீ அந்த கோடுக்குள்ள என்ன ஆகிடுன்னு சொன்னால் எப்படி நம்ம இன்புட் ஃபீல்டையும் கொடுத்துக்கிறோமோ இல்லை நேமோட இதில் இன்புட் ஃபீல்ட் நேம் இமெயில்
அது மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்த மாதிரி நாம் என்ன செய்கிறோம், இதோட இன்புட்டாக வந்து ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதை நான் செக் பாக்ஸாக வச்சுக்கிறோம், டைப் வந்து செக் பாக்ஸ். இது ட்ரூவில் இருந்துருன்னு சொன்னால் இங்கே ட்ரூண்டு ரிமெம்பரில் வெளியே போகும். நான் செக் பண்ணி இல்லைன்னு சொன்னால் ஃபால்ஸ்னு போகும். இதில் செக் பண்ணுறேன், குக்கியில் வந்து ரிமெம்பர் இமெயிலு ஸ்டோர் ஆகியிருந்துருன்னு சொன்னால் செக்கில் வை, அப்படி இல்லாட்டி அன்செக்கில் வை. நான் டிஃபால்ட்டாக வந்தேன்னு சொன்னால் இது ரிமெம்பர் மீ அன்செக்கில். சரியா? இப்போ நான் லொகின் பண்ணேன்னு சொன்னால் ஓத் செட்டிங்கில் நான் எடிஷனில் என்ன செய்வேன்னு சொன்னால் லொகின் ஆகின போகிறோம் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக நான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செஷன் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், ரிமெம்பர் வந்து கொண்டு வார். இப்போ ரிமெம்பரில் இங்கே போஸ்ட் இமெயில் பாஸ்வேர்டு இமெயில் பாஸ்வேர்டு எடுக்கிற மாதிரி ரிமெம்பரையும் எடுப்போம். போஸ்ட்டில் இது ஈந்துருன்னு சொன்னால் ட்ரூலுவா இல்லாட்டி ஃபால்ஸ். அப்போ இதில் ட்ரூ ஃபால்ஸ் வரும். நாம் இதை எங்கே சொன்னால் செஷனை செட் பண்ண போகிறோம், ரிமெம்பர் ட்ரூவில் இருக்கிறான்னு பார்க்குறோம். அப்படி ஈந்துருன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், குக்கியை வந்து செட் பண்ணுறேன். செட் குக்கீஸ்ன்னு கொடுத்து அதுக்கு ஒரு கீக்கு தான் நம்ம வெளியே ஒன்று செட் பண்ணுவோம். அப்போ ரிமெம்பர் இமெயிலில் ஒரு கீக்கு நான் கொடுத்த இமெயிலை செட் பண்ணுறேன். இங்கே போஸ்ட்டில் வந்திக்கமே இமெயில் அதை இங்கே செட் பண்ணுறேன். அடுத்தது குக்கி டைம், நான் வந்து என்ன டைமு ஸ்டோர் பண்ணணும். இப்போது இதில் டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா டைம் வந்து இப்போ உள்ள டைம் வரும். நான் இது இன்பில் பிஹெச்பிட இன்பில் ஃபங்க்ஷன் ஒன்று இதை கொடுத்தோன்னு சொன்னால் என்ன செய்தோம், கரண்ட் டைம் வந்து அதோட டைம்ஸ் டைம்போட வரும், இதோட யூனிக்ஸ் டைம்ஸ் டைம்போட வரும். அதில் இருந்து ப்ளஸ் 13 days அப்படின்னு கொடுக்கும். அப்போ 13 days டைமை கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள ஃபங்க்ஷன் தான் இது. ப்ளஸ்ஸுக்குள்ளே 13 days, அடுத்தது ஹவர்ஸ், அடுத்தது மினிட்ஸ், அடுத்தது செகண்ட்ஸ். இது நம்மளுக்கு கால்குலேட் ஆகி இந்த மாதிரி செகண்ட்ஸில் வரும். இப்போ இதோட இந்த டைம் செகண்ட்ஸையும் சேர்த்து ப்ளஸ் பண்ணி இதில் நம்மளுக்கு குக்கி டைம் வரும். இப்போ குக்கி டைம் வந்து செகண்ட்ஸில் 30 நாள் அப்படின்னு சொல்லி. இப்போ இப்போலேருந்து 30 நாள் வந்து இது செட் பண்ணுறோம் இந்த குக்கியை. அந்த 30 நாளைக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த குக்கி வந்து கிளியர் ஆகிரும் இந்த ப்ரௌசர்லையும். இந்த 30 நாளைக்கு பிறகு வந்தோன்னு சொன்னால் அந்த இமெயில் அதில் ஸ்டோர் ஆகிக்காது. அப்போ இதை செட் பண்ணிடும். இப்படி செட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அடுத்த டைம் வரக்கொள்ள அந்த குக்கியிலேருந்து இமெயிலை எடுத்து அங்கே ரிமெம்பருக்கு நம்மளுக்கு காட்டும். இப்போ இதை நம்மளோட பேஜில் செஞ்சு பார்ப்போம். இதில் நான் டிஃபால்ட்டாக வரேன். சரியா? நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒன்றும் இல்லை. நான் ரிமெம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு அது ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம் கோடை செட் பண்ணுவோம். இப்போ டிஃபால்ட்டாக எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி டிடிசி ரெப்போவில் செஞ்சு வச்சுக்கிற விஷயத்தில் போங்கோ டீமில் நம்ம செய்யலை. இதில் நேம் செட் பண்ணல, நாம் இதில் நேமை எட் பண்ணுறோம். நேம் பேன் ஓப்பன் இல்லை தெரியலையா? யா சரி, ஆஃப் பண்ணிட்டு பேனை ஆஃப் பண்ணிடு. ஏசி ஆஃப். சரியா? இப்போ ரிமெம்பர்ன்ற நேமை செட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு போஸ்ட்டில் ரிமெம்பரில் வெளியூ வரும். இது செக் பண்ணி இந்த செக் ட்ரூன்னு வரும், இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு வரும். அப்போது இது எங்கே சப்மிட் ஆகும், இதில் ஃபார்மில் எங்கே சப்மிட் ஆகுதுன்னு சொன்னால்
சர்வீசஸில் auth.phpக்கு சப்மிட் ஆகுது. சர்வீசஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள auth.phpக்கு சப்மிட் ஆகுது. நம்ம இந்த இடத்துல தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், ரிமெம்பரை எடுக்க போகிறோம். இதை நாங்கள் ரிமெம்பரையும் சேர்த்து எடுக்கிறேன். நான் டிடி பண்ணி பார்க்குறேன். நான் ரிமெம்பர் சரியா என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் இருந்து சப்மிட் பண்ணேன்னு சொன்னால் ரிமெம்பர் ட்ரூன்னு கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரிங் ஒன்றுமே வர இல்லை அப்படின்னு சொல்லி வருது. நான் இதை செய்ய ரிமெம்பரை அப்படி இல்லாட்டி இங்கே ஃபோல்ஸ்ண்டு வை, ஒன்றும் இல்லாட்டி ஃபோல்ஸ்ண்டு வை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது ஊரில் வந்து ஃபோல்ஸ்ண்டு வரும். இங்கே நான் சொல்கிறேன் இஸ் செட் இல்லை செட்டாக வீந்துருன்னு சொன்னால் ட்ரூ, அப்படி இல்லாட்டி false. இப்போ ஃபால்ஸ்ன்னு வருது. நான் திரும்ப வரேன், இங்கே செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன், ட்ரூன்னு வருது. சரியா, அன்செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணுன்னு சொன்னால் ஃபால்ஸ்ன்னு வரும். இதில் நம்மளுக்கு ரிமெம்பரில் ட்ரூ ஃபால்ஸ் வரும். அந்த ரிமெம்பரில் ட்ரூ ஃபால்ஸ் பண்ணணுன்னு சொன்னோம். இங்கே வரும் இஃப் remember true in the else இந்த இடத்துல தான் நாம் என்ன செய்ய போகிறோம், செஷனை ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த கோடை எடுப்போம். இல்லைன்னா இது குக்கி டேட் டைம் எடுக்கிறதுக்கு உள்ளது, இந்த 30 நாளைக்கு உள்ளது. என்ன குக்கி டைம் இன்றைக்குள்ள டைமோட ப்ளஸ் 30 நாள் அதுக்குள்ள டைமும் சேர்த்து நம்மளுக்கு அதுக்குள்ள செகண்ட்ஸ் வந்துடும். அடுத்ததாக நாம் என்ன செய்ய போகிறோம், அதை குக்கியை செட் பண்ணுறது. இதில் குக்கி செட் பண்ணுறது, செட் குக்கீஸ். இதில் கீ ஒன்று கொடுப்போம், இதில் வெளியூ கொடுப்போம். வெளியூ தான் இதில் இமெயிலில் நம்மளுக்கு இங்கே வர வெளியூ. அந்த வெளியூவில் செட் ஆகும். குக்கி டைமை இதில் செட் பண்ணுப்போம். இந்த குக்கியில் நேம் வேல்யூ, அடுத்தது எக்ஸ்பயர் எப்போ எக்ஸ்பயர் ஆகணும் அந்த டைமை கொடுப்போம். அப்புறம் நாம் பாத் டொமைனில் வந்து எம்டியாகவே கொடுப்போம். இப்போ செக்யூர் ஹோல்ஸ் HTTP ஒன்லி, அதையும் ட்ரூன்னு கொடுக்குறோம். இப்போது செட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்கிறோம், ட்ரூண்டு வந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு இமெயில் வந்து இங்கே செஷனில் ஸ்டோர் ஆகும். இப்போது செஷன் எப்படி ஸ்டோர் ஆகுன்னு பார்ப்போம். நான் இப்போ எந்த சைனும் கொடுத்து செக்னு கொடுத்து சைன்இன் பண்ணுறேன். எப்போ நான் சரியான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேனோ அப்போ தான் இங்கே ஸ்டோர் ஆகும். சரியான யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்கே கொடுப்போம். ஏன்னா இது வந்து இந்த கரெக்ட் ஆகுன பிறகு தான் இங்கே ஸ்டோர் கொடுத்துக்கிறோம். இப்போ இதில் சரியான யூசர் நேம் பாஸ்வேர்ட் admin 123 கொடுத்துட்டு செக் பண்ணுறோம். இதுக்கு முன்னுக்கு பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி என்ன ஆகிக்குது, அப்ளிகேஷனில் போகணுன்னு சொன்னால் குக்கீஸில் இது மட்டும் தான் டிஃபால்ட்டான விஷயம் மட்டும் தான் ஆகிக்குது. இப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த இமெயிலையும் நாம் என்ன செய்கிறோம், ஸ்டோர் பண்ணுறோம். நான் அந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டேன். அந்த தொடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரிமெம்பர் இமெயிலில் நான் கொடுத்த இமெயில் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிக்குது. சரியா, இப்போ திரும்ப இங்கே வரக்கொள்ள நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு லோட் பண்ணி காட்டணும்.  -- 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
நம்ம லோட் பண்ணி காட்டுவோம். இப்போ அடுத்தது அப்படி இல்லை லோட் பண்ணி காட்டுவோம். அதையும் செக்கில் காட்டணும். என்ன லொகின்ல ஆல்ரெடி இருந்துருன்னு சொன்னால் இதை செக்கில் காட்டு, செக் தான் ஈக்கும் அந்த லொகின் பட்டன். இப்போ இது நாம் வந்து இந்த ரிமெம்பர் இமெயில் வந்து ஆல்ரெடி ஈக்குது. அப்போது இந்த ரிமெம்பர் மீயை செக்கில் காட்டுறதுக்குள்ள போன் இப்போ இதில் லொகின்ல ரிமெம்பர் மீ இதில் செக் பாக்ஸுக்கு நாம் இங்கே செக்டு நம்ம இதில் டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சேன்னு சொன்னால் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக செக்டு வரும். அதை நாம் என்ன செய்கிறோம், குக்கியில் ஈந்தால் மட்டும் நம்மளுக்கு செக்டுன்னு காட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல பிஹெச்பிஎஸ் தோங்கி எக்கோ பண்ணோம். இது பிஹெச்பியை எக்கோ பண்ணுறதுக்குள்ளே ஷோர்ட். இப்போ இல்லை நான் பிஹெச்பின்னு கொடுத்து இங்கே நான் எக்கோன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக நான் ஈக்குவல் கொடுத்து சிம்பிளாக ஷார்ட் கோடாக கொடுத்துருவேன். அடுத்தது இப்போது குக்கியில் ரிமெம்பர் இமெயில் ஈக்குதான்னு பார்க்குறேன். அப்படி ஈந்துருந்தோன்னா செக்டுன்ற அந்த வெளிவங்க நான் எட் பண்ணி, அப்படி இல்லைன்னு சொன்னால் எட் பண்ணாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது சிம்பிளாக இந்த மட்டும் இங்கே எட் பண்ணும். இப்போ இதில் நம்மளுக்கு பார்க்கலாம் நம்மளுக்கு இதில் ஈக்குது, அதால் செக்டுன்னு வருது. நான் இதை ரிமூவ் பண்ணுறேங்கண்ணே, டீலீட் பண்ணி விடலாம், ரீலோட் பண்ணுறேன். செக்டு இல்லை, இப்போ அதில் இல்லாததால் நம்மளுக்கு வர இல்லை. சரியா? அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம், வெளியூலையும் டிஃபால்ட்டான வெளியூ அந்த ரிமெம்பர் மீண்டி இருந்துருன்னு சொன்னால் அதை எடுத்து காட்டணும். எங்கே வந்து வெளியூவில் இன்புட் ஃபீல்டில் எடுத்து காட்டணும். இப்போ நம்ம அதையும் எட் பண்ணுவோம். இதில் இமெயிலில் இமெயில் இதில் வெளியூ வந்து டிஃபால்ட்டான வெளியூ நம்ம கொடுத்திக்க மாட்டோமே, இல்லை செட் பண்ணுறோம். என்னன்னு சொன்னால் வெளியூ இதில் ரிமெம்பர் இமெயில் ஈக்கிறான்னு பார்க்குது. அப்படி ஈந்துருன்னு சொன்னால் குக்கியிலேருந்து இமெயிலை எடுத்து காட்டு. HTML ஸ்பெஷல் கேரக்டர் என்னத்துக்கு கொடுக்குறீன்னு சொன்னால் இப்போ இதில் ஸ்டோர் பண்ணக்கொள்ள அது வந்து URL என்கோடடாக ஸ்டோர் ஆகும். அதில் திரும்ப செட் பண்ணக்கொள்ள அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இதில் இமெயில் எட்மி அதில் ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இல்லாமல் அதை கெட் பண்ணி எடுத்து இப்போ ரிமெம்பர் கொடுக்குறேன், சைன்இன் பண்ணுறேன், ரிமெம்பர் இமெயில். இப்போது லாக் அவுட் பண்ணதோட இந்த இடத்துல ரிமெம்பர் இமெயில் வந்துட்டு சேவ் பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகியிருந்த அந்த இமெயில் வந்து நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன சரி இருந்தால் அதையும் இது பண்ணுறதுக்காக இதில் பார்த்தோன்னு சொன்னால் ஸ்பெஷல் கேரக்டர் டு HTML என்டிட்டி அதுக்கு மாற்றுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இல்லை ஸ்ட்ரிங்காக கொடுத்தோன்னு சொன்னால் ஸ்பெஷல் கேரக்டரை HTML என்டிட்டிக்கு மாற்றுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். இதையும் அந்த இடத்துல கொடுக்குது. இப்போ என்ன செய்யுது, நான் ரிமெம்பர் கொடுத்திருந்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல இதை எடுத்து காட்டுது. எங்கள் குக்கீஸ்லேருந்து எடுத்து காட்டும். இதில் இன்ஸ்பெக்டில் அப்ளிகேஷனுக்குள்ள குக்கீஸை பார்த்தோன்னு சொன்னால் ஸ்டோர் ஆகி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பயர் டைம் இப்போலேருந்து நான் ஒரு மாதத்துக்கு கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பயர் டேட்டோட ஈக்கம் இப்போ நாம் வந்து அதை எக்ஸ்பயர் டேட் கொடுத்துக்கிறோம். இப்போது 12ஆம் மாதம் 13ஆம் தேதி இதே எக்ஸ்பயர்ட் ஆகும். நம்ம இப்போ இன்றைக்கு கொடுத்துக்கிறதால அடுத்த மாதம் 13ஆம் தேதி இது எக்ஸ்பயர்ட் ஆகும். ரிமெம்பர் இல்லாமல் கொடுத்தோன்னு சொன்னால் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் அவனை கோடு எழுதி வைக்கணும். இப்போ நம்ம ரிமெம்பரில் ஃபோல்ஸ் கொடுக்குறோன்னு சொன்னால் அது ஆல்ரெடி போய் பார்க்குறு. குக்கீஸில் ரிமெம்பர் இமெயில் ஆல்ரெடி ஈக்கிறா அப்படி இருந்துருன்னு சொன்னால் அதை அழிச்சு விட்டுரு. அப்போ டைமோட மைனஸ் இந்த கொடுத்தோன்னு சொன்னால் இது வந்து அதுலேருந்து அழிச்சு விட்டுரும். நான் எல்ஸில் என்ன கொடுக்குறேன்னு சொன்னால் ஆல்ரெடி இருந்துருன்னு சொன்னால் அழிச்சு விட்ரு. இப்போ நான் ரிமெம்பரை இல்லாமாக்கி சப்மிட் பண்ணேன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி ரிமெம்பரில் டோக்கன் ஈக்குது. நான் ரிமெம்பர் இல்லாமல் என்ன செய்கிறேன்,
admin 123 கொடுத்து சைன்இன் பண்ணுறேன்னு சொன்னால் அது இங்கே இது ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நான் லாக் அவுட் பண்ணால் வந்து குக்கீஸ்லேருந்து எடுத்து காட்டாது. கிளியரா? இந்த மாதிரி தேவையான இடத்துல இந்த மாதிரி குக்கியையும் யூஸ் பண்ணி கொள்ளணும். இதுதான் இந்த ரிமெம்பர் மீ பொதுவான நிறைய சைட்டோவில் பார்த்துப்பீங்க. அடுத்ததா நான் ஒரு கமிட்டாக இதில் போடுறேன். ரிமெம்பர் மீக்குள்ள நான் ஒரு கமிட்டாக புஷ் பண்ணி விட்றேன். டேப்பில் போய் அந்த கமிட்டை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சேஞ்சஸில் என்ன வேணால் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பார்த்துக்கல. அடுத்ததாக நாம் என்ன செய்வோம், இதில் லேண்டிங் பேஜுக்கு வரும். டிசிடி இதை நான் அப்படி இந்த பேஜுக்கு வரேன். என்னென்ன லேண்டிங் பேஜ் இதில் நாம் இந்த அட்மினாக கீழே ஃபூட்டரில் வச்சுக்கிறேன். நாம் இதை டாப்பில் இன்னொரு பட்டனை எட் பண்ணி விடுவோம். பட்டன் இதில் டெயில்வைன் சிஎஸ்எஸ்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டைல் தான் இல்லை, இந்த இண்டெக்ஸுக்கு மட்டும் அதுக்குண்டு உள்ள ஸ்டைலை மட்டும்தான் யூஸ் ஆகிடும். இதில் சிடிஎனை யூஸ் பண்ணிக்கிறேன். டெயில்வைன் சிஎஸ்எஸில் நாம் இதில் அந்த பட்டன் ஸ்டைலே எடுத்து யூஸ் பண்ணுவோம். இதில் பட்டன் ஸ்டைல் இன்ஸ்பெக்டில் போய் பார்த்தேன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ள பட்டனோட ஸ்டைலு இருக்குது, அந்த HTML நான் அப்படி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் அப்படி இதில் உள்ள ஹெடரில் என்ன வைக்கும், கான்டாக்ட் இந்த நேவிகேஷனில் இருக்குது, நான் இதோட கான்டாக்டுக்கு போகிற பட்டனை எட் பண்ணுறேன். இந்த இடத்துல பட்டன் வந்துட்டு நான் இதோட சைஸை வந்து பேடிங் கொடுத்துருக்கேன். இது நான் பேடிங் இதில் அந்த கிளாஸஸோட ஷார்ட்கட்ஸ் இப்போ பேடிங் வைன்னு சொன்னால் XY அச்சு பார்த்துப்பீங்க தானே. இப்போ வைண்டா பேடிங் டொப்பும் பொட்டமும் பேடிங் 3 செட் ஆகி இதில் போய் பார்த்தேன்னு சொன்னால் இதில் சிம்பிளாக இந்த பட்டனோட ஸ்டைலை பார்க்கலாம். ரைட், பேடிங் டாப்பும் பொட்டமும் 0.75 ரெம்மில் ஈக்கும் REMல. இந்த ஸ்டைலை வந்து நான் இதில் 2ன்னு கொடுத்தேன்னு சொன்னால் இதில் 2 ஸ்டைல் வந்து எட்டா இதில் பேடிங்கை குறைக்கிறேன். இதே மாதிரி பேடிங் 1 வச்சேன்னு சொன்னால் இல்லை 1 செட் ஆகும். சரியா? நான் இதில் பேடிங்கே வைக்காட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு XYல எக்ஸுக்கு மட்டும் வச்சு எக்ஸ்னா இங்கிட்ட 2 சைட்லையும் ரைட் லெஃப்ட்டுக்கு செட் பண்ணிக்குது. இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுடுவோம். அப்போது நான் பேடிங்கை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணேன்னு சொன்னால் நம்ம பேடிங் இல்லாமல் செட் ஆகிப்பேன். இதில் நான் என்ன செய்கிறேன், எட்மின்னு கொடுக்குறேன். இல்லை எட்மின் இப்போ நான் அதை கிளிக் பண்ணத்தோடைய எட்மினுக்கு போகிறாப்புல நான் இதில் எட்மினுக்கு வைக்கிறேன். இதில் அந்த app.phpயில் ஃபைல் பார்த்து செட் பண்ணுறேன். இப்போ நான் இல்லை அப்பாயின்மெண்ட்ஸ் செட் ஆகிக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஹேஷோட செட் பண்ணிக்கிறோம். இதை வச்சு தான் அது என்ன செய்யுது, இதை ஓனாக கிளிக் பண்ண அந்த டிவ்வுக்கு வந்து போயிடும். சர்வீஸை கிளிக் பண்ணால் கண்டாக்டில் கிளிக் பண்ணால் ஸ்க்ரோல் ஆகி போய் நிற்கிது. இதை கிளிக் பண்ணக்குள்ள பார்த்துப்பீங்க இங்கே ஹேஷோட அந்த இது ஹெட் ஆகிட்டு. இது எப்படி எட் பண்ணுதுன்னு சொன்னால் இப்போ இந்த கண்டாக்டுக்கு இதை கிளிக் பண்ணால் கண்டாக்டுக்கு போகுது, இதை கிளிக் பண்ணால் அபவுட் அஸ்ஸுக்கு போகுது. இதில் இன்ஸ்பெக்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிவ்வுக்குள்ள செக்ஷனுக்குள்ள ஐடி யூஸ் பண்ணிக்கும். எதுக்கெல்லாம் ஐடி யூஸ் பண்ணி அந்த நேம் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு ரீடைரக்ட் ஆகி போகும். ஐடி நாம் யூஸ் பண்ணுற யூனிக்கான ஒரு இடத்துக்கு தான் யூஸ் பண்ணும். இதே ஐடியை நம்ம இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போது இதே மாதிரி ஐடி எங்கனே அழிக்கிறோம். இப்போ ஹேஷ் கொடுத்தோன்னு சொன்னால் அதோட ஐடி எலிமெண்ட்டை எங்கே நிற்கிறோம் அதுக்கு அந்த எங்கள் டேக்லேருந்து ஸ்க்ரோல் ஆகி போகும். இதை கிளிக் பண்ணால் இந்த கான்டாக்டுக்கு இந்த மாதிரி
ஸ்க்ரோலிங்கை உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணி கொள்ளலாம். சரியா, அடுத்தது adminக்கு நாம் app.phpயை செட் பண்ணுவோம். இதில் app.php இதே லிங்க்கை நம்ம வந்து இதில் மொபைல் வியூவில் உள்ள அந்த மெனுவுக்கு செட் பண்ணுவோம். நான் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணுறேன், admin கொடுக்குறேன், login.phpக்கு போயிடுது. ஏன் இது app.php போகிற login ஆகி இல்லை, அதால் உங்களுக்கு login.php போகுது. இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டேன், login பண்ணிட்டேன். இப்போ இதில் லாக் அவுட் பண்ணாமல் நான் என்ன செய்கிறேன், மெயினில் லேண்டிங் பேஜுக்கு வர திரும்பங்க என்ன admin போனேன்டா திரும்ப த்ரூவாக டேஷ்போர்டுக்கு போயிடும். சரியா, இந்த மாதிரி நம்ம நேவிகேஷனை செட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து இந்த ஹெடரில் வந்து நம்ம அந்த ஐக்கானை கிளிக் பண்ணத்தோட index.phpக்கு போகிறாப்புல அதை நம்ம பார்த்து செட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இதில் நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம URL யூஸ் பண்ணி செட் பண்ணுவோம். இதில் நம்ம ஆல்ரெடி செஞ்சதில் நான் கன்ஃபிகில் வந்து URL ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுக்கிறேன். ஹெடரில் கன்ஃபிகில் இந்த URL வந்து இருக்குது. இதில் நான் எந்த URL பார்த்து கொடுக்குறேனோ அது கரண்ட் டொமைனோட செட் பண்ணி நம்மளுக்கு அந்த URL பாத் செட் ஆகும். நான் இப்போ இதில் வியூஸில் admin பே இதை மட்டும் கொடுத்தேன்னு இது அந்த இதுக்கு முன்னுக்கும் லோக்கல் ஹோஸ்ட் TCD கிளினிக் அது வந்து ஆட்டோவாக செட் பண்ணி கொள்ளும். நான் இதை என்ன செய்கிறேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன் இந்த URL. ஏன்டா நம்ம கன்ஃபிகில் அதை செஞ்சு வச்சுக்கிறோம். இல்லை யூசர்ஸ் பேமெண்ட்ஸ் இதை ரிமூவ் பண்ணுறோம். இதே மாதிரி இதுலேயும் அதையே செட் பண்ணுறோம். இல்லைன்னா index.php கன்ஃபிகையும் இதில் இன்க்ளூட் பண்ணல. இப்போ கன்ஃபிகை இன்க்ளூட் பண்ணுறோம். இந்த ஃபோல்டர்லேருந்து டபுள் பேக் போகுது. இப்போ இந்த ஃபோல்டருக்கு வந்துடும். இதுக்கு இதுலேருந்து கன்ஃபிகை செக் பண்ணுது. இதில் கன்ஃபிக் admin உள்ளுக்கு வச்சுக்கிறதால இன்னொரு பேக் போகும். இப்போ doctors, users, the navigation, dashboardல கொடுப்போம். the doctors இப்போ நான் இது கொடுத்தேன்னு சொன்னால் இண்டெக்ஸுக்கு வந்துடும். திரும்ப adminக்கு போகிறேன். இந்த மாதிரி நேவிகேஷனை நம்மளுக்கு ஈஸியாக இந்த மாதிரி செட் பண்ணி கொள்ளும். சரியா, அடுத்ததாக வந்து யூசர்ஸில் டேபிளை போடும். நம்ம அந்த தீமை எடுப்போம்.
தீமில் HTML இந்த தீம்லேருந்து நம்மளுக்கு டேபிள் எடுக்கும். இப்போ நம்ம டேட்டா யூசர்ஸ் அவ்வளோத்தையும் லிஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம். இதில் டேபிள்ஸில் SQL டூத் கேரில் என்ன இருக்குது யூசர்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரெக்கார்டு இருக்குது. அதை டேபிள்ஸ்லேருந்து எடுத்து இதில் டேபிள் ஸ்டைலை பார்ப்போன்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்டைல் இருக்குது. நமக்கு தேவையான ஸ்டைல் ஏதோ அந்த டேபிள் ஸ்டைலை நம்மளோட தேவையான இடத்துல யூஸ் பண்ணிட்டு போவோம். இது ரெஸ்பான்சிவ் டேபிள். நம்ம இந்த டேபிள் நிறைய காலம்ஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னால் நம்ம ரெஸ்பான்சிவ் இது யூஸ் பண்ணுன்னு சொன்னால் அங்கே ஸ்க்ரோல் பார் வந்துடும். நம்ம இந்த ஸ்ட்ரிப்ட் ரோ டேபிள் எடுப்போம். சரியா, நம்மளோட ஸ்ட்ரிப்ட் ரோ இது வந்து ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி வேறு ஈவன் கலர் வந்து செட் ஆகும். நம்ம இதை எடுக்க போகிறோம்னு சொன்னால் இதோட டேபிள் கார்டு அப்படி காப்பி பண்ணுறேன். சரியா, காப்பி பண்ணிவிட்டு போகிறோம் அந்த யூசர்ஸ் இருக்க இதில் டேபிளை போட்டுரும். சரியா, இப்போ நான் வந்து இதை யூசர்ஸுக்கு வந்தேன்னு சொன்னால் அந்த டேபிள் வந்துட்டு இப்போ இதில் நாம் என்ன செய்வோம், என்னென்ன காலம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி செட் பண்ணி எடுப்போம். டேபிள் ஹெடர் இதில் நம்மளுக்கு இந்த இமேஜஸ் தேவைப்படாது. இதில் ஒரு இமேஜை டிஃபால்ட்டாக வைப்போம். இதில் என்ன காலம்லாம் இருக்குது, நம்மளோட யூசர் நேம், இமெயில், பெர்மிஷன் இஸ் ஆக்டிவா இல்லையா இதை அவ்வளோத்தையும் எடுப்போம். யூசர் நேம், இமெயில், பெர்மிஷன். இதில் காலம் டேபிள் ஹெட்டை செட் பண்ணுவோம். யூசர் நேம் கொடுப்போம். அடுத்த நேம், இமெயில், ரோல், admin ரோல் வைப்பார். அடுத்தது டாக்டர் ரோல் ஆப்ரேட்டர், அடுத்தது டாக்டர் இஸ் ஆக்டிவா இல்லையா ஸ்டேட்டஸ். அடுத்தது எக்ஷன்ஸில் நம்ம எடிட் பண்ணுற இந்த மாதிரி விஷயத்தை இதில் வச்சுப்போம். சரியா, இப்போ இந்த டேபிள் ஹெடரை செட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது இதுக்குள்ள டிபியிலேருந்து லோட் பண்ணி நம்ம டேட்டாவை தான் இங்கே லோட் பண்ணி காட்டப்போம். ஆல்ரெடி உள்ளதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அதில் லோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நாம் அதை அப்படி செஞ்சு பார்ப்போம். யூசர்ஸ் ஜஸ்ட்டுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இது அந்த மாடலை யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு கிளாஸ் செஞ்சு வச்சுட்டோமே, ஒரு டேபிள்னா அதுக்கு ஒரு கிளாஸை செஞ்சு வச்சுருக்கோம் மாடல் கிளாஸ்னு. அந்த கிளாஸுக்குள்ள என்ன டேபிள்னா அதில் செட் ஆகிக்கும். அப்போது இதில் என்ன செய்யுது, யூசர் மாடல்லேருந்து கெட் ஆல்னு எடுக்குது. அப்போ இருக்கிற எல்லா யூஸரையும் எடுத்துகிட்டு வந்து டேட்டாவில் காட்டும். இது டேபிள் எடுக்கிறோம். இது தேவைப்படாது.
நம்ம யூசர் மாடலில் கால் பண்ணுவோம். சரியா, இதை இன்க்ளூட் பண்ணுற எண்ணத்தில் நம்மளோட இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ அந்த யூசர் கிளாஸ் நான் இதில் மாடல்ஸ்னால் இன்னும் க்ரியேட் பண்ணல. மாடல் கிளாஸை ஆல்ரெடி அந்த WP சாம்பிளில் நம்ம கஸ்டமர்ஸ் ஐட்டம்ஸ் அதுக்கெல்லாம் வந்து தனித்தனி ஒரு டேபிளுக்காக கிளாஸஸ் செஞ்சோம். அதை மாதிரி இதுக்கும் யூசர்ஸுக்குன்னு தனி கிளாஸ் ஒன்று செஞ்சு இதில் அந்த கிளாஸஸ்லாம் வந்து மாடல்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள இல்லை நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். மாடல்ஸ் இதுக்குள்ள நியூ ஃபைல் என்னது user.php இதுக்குள்ள யூசர் மாடல் அந்த டேபிளுக்குள்ள மாடலை க்ரியேட் பண்ணப்போம். இந்த மாடலில் ஆல்ரெடி நம்ம பேஸ் மாடல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி காட்டுவோம். பேஸ் மாடலில் என்ன ஆயிக்கும், அந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜரை யூஸ் பண்ணி அதில் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் யூஸ் பண்ணி என்ன செய்யும், டிபிலேருந்து இதெல்லாம் ரன் பண்ணி எடுக்கும். பெர்சிஸ்டன்ட் மேனேஜரை எல்லா கிளாஸுக்கும் வந்து என்ன செய்வேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் எடுப்பேன். அப்போது அந்த பேஸ் மாடல் வந்து டிஃபால்ட்டாக இதை கன்ஸ்ட்ரக்ட் வந்து ரன் ஆகும். நான் பேஸ் மாடலையும் குக் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி செஞ்சதை அப்படி இதுலேயும் போடுறேன். இப்போ யூசர் மாடலில் நான் அதையும் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை யூசரோட இப்போ யூசர் மாடலில் என்ன ஆகிட்டு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து பேஸ் மாடலில் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பேஸ் மாடலில் என்ன ஆகிக்குது தெரியும். பேஸ் மாடலில் டிஃபால்ட்டாக தேவையான கொமனாக யூஸ் பண்ணுற விஷயம்னா அங்கே மெத்தடாக ஆகிக்குது. கெட் ஆல் ஆக்டிவ், அடுத்தது கெட் பை ஐடி, கெட் ஆல் பை காலம் நேம், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு தேவையான மாதிரி. அடுத்தது சேவ் பண்ணுறேன், இதில் அப்டேட் பண்ணுறேன், எட் பண்ணுறேன். இது வந்து நம்ம எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக டாப்பில் இருக்குது. இப்போது நான் யூசர் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதுறேன்னு சொன்னால் பேஸ் மாடலை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டாயம் அந்த யூசர் மாடலில் கிளாஸில் வந்து இந்த அப்டேட்டையும் எட்னியூவையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இது வந்து எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்குது. அதே மாதிரி டேபிளோட நேமாக அதில் நான் கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இதில் டேபிளோட நேம் யூசர்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எட்னியூக்குள்ளது அப்டேட்டுக்குள்ளது கொடுத்துக்கிறோம். இதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போது கெட்டோவில் மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்கிறோம். சரியா, கெட்டோவில் எங்கே உள்ளது, பேஸ் மாடலில் உள்ள கெட்டோல். இப்போ கெட்டோலில் என்ன ஆகிக்கும், செலக்ட் ஆல் ஃப்ரம் இந்த டேபிளோட நேம். இந்த யூசர் கிளாஸில் டேபிளோட நேம் செட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிளோட நேம் இதுக்கு செட் ஆகி இது கோல் ஆகும். இது கோல் ஆச்சுன்னு சொன்னால் இருக்கிற எல்லா யூசர்ஸும் லிஸ்ட் ஆகி வரும். இப்போ கெட்டோவில் இதில் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி, இந்த கிளாஸில் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கெட்டோல் கொடுத்தோன்னு சொன்னால் அது வந்து இதில் உள்ள மெத்தடான்னு பார்க்க. அது ப்ராபர்ட்டி இல்லைன்னு சொன்னால் அதோட பேரண்ட் கிளாஸில் உள்ள மெத்தட் இருந்துருன்னு சொன்னால் அதை லோட் பண்ண. இப்போ இதுக்கு பேரண்ட் கிளாஸையும் யூஸ் பண்ண இருந்தால இல்லை க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் கெட் ரோல் பண்ணி இந்த இடத்துல அந்த டேபிளில் உள்ள டேட்டாவெலாம் எடுப்பேன். இப்போது இந்த மாதிரி என்ன செய்கிறோம், ஒரு மாடலை அந்த கிளாஸை யூஸ் பண்ணி யூசர் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம நியூன்னு கொடுத்து அந்த கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். அதுலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் யூசர்ஸ் அப்படின்னு. அப்படி யூசர்
ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டில் என்ன ஆகிக்குதுன்னு சொன்னால் இந்த கிளாஸில் உள்ள ப்ராப்பர்ட்டியோட பேரண்ட்ற மெத்தட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் யூஸ் பண்ணி இதில் நான் கெட் ஓட யூஸ் பண்ணுறேன். இது என்ன செய்யும், அதோட டிபியெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு இதை நான் வந்து ஒரு யூசர்ஸ்னு போடுறேன். பேஸ் மாடல் கிளாஸில் நான் வந்து அதை ஹெடர்லையும் யூஸ் பண்ணுறேன். நம்ம அது தேவையான இதை இன்க்ளூட் பண்ணணும். நான் லேஅவுட்டில் இதில் பார்ப்போம், ஹெடரில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், ஆப் மேனேஜரை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நாம் அதை அந்த ஹெடர்லையும் யூஸ் பண்ணுவோம். நம்ம உனக்குலையும் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை, நான் இன்க்ளூட் பண்ணுவோம். ஹெல்ப்பர் கிளாஸில் ஆப் மேனேஜர் லோட் ஆகும். அப்போ ஹெல்ப்பர் கிளாஸ்லேருந்து ஆப் மேனேஜர் லோட் ஆகி நமக்கு இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யூசர் வந்து எத்தனை யூசர் இருக்கிறாங்க அந்த யூசர் வந்து இங்கே லிஸ்ட் ஆகுது. இதில் இந்த டேபிள் இதில் கனெக்ட் ஆகுது. கான்ஃபிகில் டிசிடி கிளீனிங் இதில் வந்து ஒரு யூசர் தான் இதில் இருக்கிறார். யூசர் டேபிள் மட்டும்தான் வச்சுக்கிறோம். நான் ஆல்ரெடி டேபிள்ஸ்லாம் அதில் டிபியில் போட்டிக்கிறேன். அந்த ரெப்போவில் அந்த டேபிளை நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் யூசர் டேபிள் அதுக்குள்ளே ஒரே ஒரு இன்சர்ட் டேட்டாவுன்னு அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு தேவையான டேட்டா மட்டும்தான் இப்போதைக்கு வேணும். அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அப்பப்போ க்ரியேட் ஆகி தானே நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். இங்கேருந்து டாக்டர் இருக்கிறாரு. டாக்டர் அவைலபிலிட்டி பேமெண்ட்ஸ் நல்ல டிபின்ற எஸ்கியூஎலுக்குள்ள இதெல்லாம் ஈக்கும். நீங்கள் உங்களோட இதில் பிஹெச்பி மைன்மி யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த எஸ்கியூவில் அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே. உங்களோட லோக்கலில் உள்ள ஒரு டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் இந்த எஸ்கியூவில் இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஆல்ரெடி நான் அந்த இஆர் டயக்ராம் அந்த டாக்குமெண்ட்டில் போட்டிக்கிறேன் இந்த டேபிள் தான் ஈக்கும்னு சொல்லி அதே டேபிள் ஸ்ட்ரக்சர் தான் இதுலேயும் ஈக்க போகுது. நான் இம்போர்ட் பண்ணிட்டேன், ரீலோட் பண்ணி பார்க்குறேன். இதில் டிசிடி கிளீனிங் இல்லை யூசர் டேபிளில் ஒரு யூசர் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிக்கிறார். நான் ரீலோட் பண்ணுறேன். இதில் ஒரு காப்பி ஒன்று எடுத்து நான் இன்னொரு
இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ரெண்டாவது யூசர் இன்சர்ட் ஆகிக்கும். இப்போ 2 admin B ஒரு ஆள் இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். இது எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அந்த டேபிள்லேருந்து நான் டிடி பண்ணி வச்சுக்கிறேன் விஷயம். இதை நீங்கள் பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் டூத்கேர் எஸ்கியூஎல்னு ஒரு ஃபைல் இருக்கிற அதை உங்களோட டிபி ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த கன்ஃபிகில் நான் கொடுத்துக்கிறேன் டிசிடி கிளீனிங். இது டேட்டாபேஸ் நேம். நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் உங்களோட லோக்கலில் க்ரியேட் பண்ணுவீங்களே அதில் இந்த டேட்டாபேஸ் நேமை செட் பண்ணி நீங்கள் என்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த நேமை செட் பண்ணி அதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் இதில் கரண்ட் டொமைனில் கரெக்டாக இதை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் நம்முடைய க்ளோன் பண்ணி ஒரு ஹெச்டி லோக்கல் ஹோஸ்ட்டுகளை போட்டு வச்சுப்பீங்க. லோக்கல் ஹோஸ்ட் அந்த www நீங்கள் லரகன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் www இந்த ஃபோல்டருக்குள்ள இங்கே டிசிடி கிளினிக்னு நம்முடைய க்ளோன் பண்ணிப்பீங்க. அப்படி இல்லை ஜேம்ப் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் htdocsக்குள்ள இந்த ஃபோல்டருக்குள்ள க்ளோன் பண்ணிப்பீங்க. நான் இந்த ப்ரொஜெக்டை ரன் பண்ணணும்னு சொன்னால் அந்த பாத்தை சரியாக கொடுக்கணும். நான் சொன்ன அந்த டொமைனை தான் நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை தான் யூஆர்எல்லில் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது எஸ்எட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். இது சரியாக இந்த பாத் செட் ஆகிக்கணும். இப்போ நீங்கள் உங்களுடைய டூத்கேர்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள நீங்கள் செஞ்சுக்கிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல டூத்கேர்னு யூஸ் பண்ணுங்க. இப்போ இதே நான் வரோம் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லேஸ் டூத்கேர் அப்படின்னு வரும். இந்த இடத்துல நான் டிசிடி கிளினிக்ன்றது தான் இந்த இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் அந்த ஃபோல்டரை பார்த்து கொடுக்கணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என்ன செய்கிறேன் wwwக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். இல்லை டிசிடி இந்த ஃபோல்டர் பார்த்து சரியாக அந்த இடத்துல செட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி அது ஒர்க் பண்ணாது. அதில் எஸ்ஹெச் சிஎஸ்எஸ்லாம் மெயினாக அதே ஃபோல்டருக்கு போடுங்க. நீ சப் ஃபோல்டராக உள்ளுக்க இப்போ ஐஎம்டிஎஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் சிலதுவா அப்படி தான் சப் ஃபோல்டர் உள்ளுக்க வந்து போட்டிருந்துருக்கு. அப்போது இதே ஃபோல்டரை நம்ம ஃபுல் நேமையும் இதுக்கு செட் பண்ண வேண்டி வரும். இப்போ WP எக்ஸாம்பிள் மாடல்ஸ் அது உள்ளுக்க நீங்கள் நம்முடைய க்ளோன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நீ இதை ஸ்லேஸ் போட்டு சரியாக ஃபோல்டரை பார்த்து கொடுத்துட்டு போகணும். மெயினாக அது உள்ளுக்கே போட்டிங்கன்னு சொன்னால் அந்த இதை டைரெக்டாக கொடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு போவேன். சரியா? அடுத்தது இங்கே லோட் பண்ணி காட்டுறோம் என்ன யூசர்ஸ். இப்போ இதில் டேட்டாபேஸ் உங்களுக்கு தெரியும். இதில் டேட்டாபேஸ் நேம் வந்து இதில் செட் பண்ணிக்கிறதால இந்த டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருது. இந்த யூசரத்தை நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த டேபிளில் ஒவ்வொரு ரோவாக ஒரு டிஃபால்ட்டாக சில ரோஸ் வந்து நம்மளுக்கு இதில் நான் அவ்வளோத்தையும் அழிச்சிட்டு ஒரு ரோ மட்டும் வைக்கிறேன். அதை மட்டும் தான் 4 ஈச் பண்ண போகிறேன் அந்த டேட்டாவில் வச்சு. இதில் ஒரு ரோ மட்டும் வைக்கிறேன். இப்போ இதில் ஸ்ட்ரிப்ட் ரோஸ் நிற்கிற அதை நம்ம என்ன செய்வோம் யூசர்ஸ் டேபிளுக்குன்னு யூசர்ஸ்ன்னு மாறும். இப்போ இதில் நேம் இமெயில் இந்த இடத்துல நேம் வரப்போகுது. இப்போ இது ஆல்ரெடி எப்படி செஞ்சுக்கன்னு காட்டுறேன். என்ன செய்யுது டேட்டா இந்த டேட்டாவில் என்ன ஆகிக்குது இங்கே நினைக்கிற இடத்த அவ்வளோ யூசர்ஸும் இருக்குது. சரியா? அதுலேருந்து 4 ஈச் பண்ணுறோம். அப்போது இதுலேருந்து ஒரு யூஸராக அந்த இறை அத்தனைக்கும் இதுலேருந்து ஒரு இறையிலேருந்து ஒரு யூஸராக எடுத்து கீ வெளியே. இப்போ இதில் அது உள்ள இது கீ 0 அது இறை. அடுத்தது முதலாவது கீ வந்து 0 1 2 3ன்னு போகும். இதில் யூசர் வரும். யூசரில் இமெயில் பெர்மிஷன் ஐடி சம்திங் எல்லாமே அதுக்கிட்ட. சரியா? இதில் நம்ம ஃபஸ்ட்டுக்கு இந்த இடத்துல நம்ம யூசர் நேமை எடுக்கணும். இப்போ நான் 4 ஈச்சை இதுக்குள்ள டிஆர் இருக்குது. இப்போ இதுக்குள்ள ஒரு டேபிள் ரோ இருக்குது. அது உள்ளுக்க ஒவ்வொரு டிடியை போட்டு வச்சுக்கிறோம். இந்த டிடிக்குள்ள வாரை தான் இந்த டேபிளில் இந்த வாரது இங்கே செட் பண்ணுறோம். இப்போ நம்ம 4 ஈச்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம லோட் பண்ணி எடுப்போம். நம்மளுடைய
செய்வோம். இதில் டிஆர் கிளங்கணத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், for each பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே எண்ட் பண்ண போகிறோம். இந்த for each வந்து இங்கே எண்ட் ஆக போகுது. இதுக்குள்ள தான் நம்ம இதை இப்போ இதில் நாம் என்ன எடுத்துக்கிறோம், யூசர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே யூசர்ஸ்ன்னு வருது. இந்த இடத்துல யூசர்ஸ், நான் இதை இந்த இடத்துல போடுறேன். யூஸ் பண்ணுறோம். அப்போ யூசர்ஸு அதுலேருந்து ஒரு யூசரை எடுக்கும். யூசர்ஸ்லேருந்து ஒரு யூசர் வந்துடும். இந்த ரோ 4 each ஆகுது. இப்போ இதில் எத்தனை ஈக்குது, 2 ரோ ஈக்குதா, அப்போ 2 தருக்கா, அங்கே 4 each ஆகும். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த யூசரோட நேமாக வைக்கணும். இதில் நான் என்ன செய்கிறேன், யூசர் ஏறு இதில் அவரோட நேம் நான் இந்த இடத்துல இதை எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வரேன் பிஹெச்பி. சரியா? இதில் நான் எக்கோ பண்ணி என்ன செய்கிறேன், யூசர்ஸ் அவரோட யூசர் நேம் தானங்க காலம் நேம் ஆகிக்கும். சில நேரம் இங்கே யூசர் நேம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல இல்லாட்டி இப்படி காட்டு அப்படின்னு கொடுப்போம். டபுள் கொஸ்டின் போட்டு இதை கொடுத்தோம். அப்படி ஈந்துருன்னு சொன்னால் இதை வை, அதில் ஒன்றுமே இல்லாட்டி எம்டியா, இல்லாட்டி இங்கே அனுப்பணும் இந்த மாதிரி அனுப்பணுண்டு கொடுத்துடும். இப்போ இந்த எக்கோ பிஹெச்பின்னு கொடுக்குற பதிலாக சிம்பிளாக ஈக்குவல் கொடுத்து விட்டார். இதுக்கு ஷார்ட்கட் தான் அது. இப்போ நாங்கள் இப்படி வச்சு ரீலோட் பண்ணுறேன். என்ன எட்மின் பி அதில் உள்ள யூசர் நேம் வந்துட்டா, நான் அதை ஈக்குவல் பண்ணுறேன். இது அதுக்குள்ளே ஷார்ட் தான் அந்த ஈக்குவல் எக்கோ பிஹெச்பி எக்கோக்கு பதிலாக நான் சிம்பிளாக ஷார்ட்டாக நான் யூஸ் பண்ணேன். சரியா? கிளியரா? யூசர் நேம் எடுத்துட்டோமா? அடுத்ததாக இமெயில். அடுத்த காலமில் அதே மாதிரி இமெயில் எடுப்போம். இதை அப்படியே எடுத்துட்டு இந்த இடத்துல இமெயில். கிளியரா? இப்போ இந்த இடத்துல நான் ஒன்றுமே போட இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் நல்லா வைப்போம். நல்லா வச்சுட்டேன்னு சொன்னால் இன்சர்ட் வேல்யூ நல் வந்து எங்கே அப்டேட் பண்ண இல்லாது. ஏன்னு சொன்னால் யூசர் நேம் வந்து நாட் நல் லைக், அதால் அந்த அன்நோன்டு அந்த மெசேஜ் வந்து காட்டுறதுக்குள்ள சான்ஸ் வராது இந்த இடத்துல. ஆனால் நம்மளும் நல் சேஃப்டியை நம்ம கட்டாயம் எந்த இடத்துல கோட் பண்ணக்குள்ளையும் நல் சேஃப்டியை கட்டாயம் செக் பண்ணிக்கிட்டே போகணும். நல்லா இருந்தால் என்ன செய்யணும், ஏன்னு சொன்னால் நல்லா இருந்தால் மோஸ்ட்லி எல்லா கோட்லேயும் எரர் வரும். அப்போ நம்ம எந்த இடத்துலையும் நல்லா இருந்தால் எப்படி டேட்டா வெளியோ ஷோ பண்ணுறதுக்கோ காட்டுறோமோ செட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நல்லா இருந்தால் என்ன வரணுன்றோம் நம்ம ஆனால் மென்ஷன் பண்ணிடணும். இப்போ ஒரு இடத்துல ட்ரூ வந்தால் இப்படி செய்யுன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ட்ரூ வர இடத்துக்கு பதிலாக நல்லோ இல்லாட்டி இன்டிஜரோ சம்திங் என்ன செய்ய வந்துடுன்னு சொன்னால் நம்ம அதுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் நாம மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது இமெயில். அடுத்தது என்ன, இதில் ஒரு இமேஜ் ஒன்று வச்சுக்கிது. சரியா? இதில் நான் எவ்வளோ இமேஜ் ரிமூவ் பண்ணுறேன், இஃபெக்டிவாக இல்லையா நான் வந்து அதை நம்ம டிஃபால்ட்டாக என்ன செய்வோம், ஒரு ட்ரூ உண்டு சம்திங் அந்த மாதிரி இட்.
இப்போ இந்த இடத்துல இஸ் ஆக்டிவ் ட்ரூன்னு வரும். இதே ஃபால்ஸ்ன்னு இருந்துன்னு சொன்னால் அங்கே 0ன்னு கொடுப்போம். ஸோ 0 ஃபால்ஸ். இது நாம் எடுத்து அதுக்குள்ள ஸ்டேட்டஸ் கலர்ஸில் காட்டும். இதில் ஸ்டைலில் பெச்ச சீக்கிரம் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ்ல ஆக்டிவ் இல்லை ஒரு பெச் ஸ்டைல் ஒன்று. இப்போ ஆக்டிவ் இல்லாட்டி நம்மளுக்கு வேறு மாதிரி. இப்போ இதில் உள்ள ஸ்டைலே நம்ம ஆக்டிவ்க்கு யூஸ் பண்ணணும். என்ன லேபிள் சக்ஸஸ் நீ இதில் பெச் நம்ம பெச்சஸில் காட்டலாம் சக்ஸஸ் இஸ் ஆக்டிவ் இன்ஆக்டிவ். அப்போ பெச் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீ பார்க்குறீங்க தானே, இதில் ஆக்டிவ்னு இருந்தால் ஆக்டிவ்னு காட்டுது, இல்லாட்டி இன்ஆக்டிவ்னு காட்டும். இப்போ இதில் ஸ்டைலையும் மாற்றணும். நம்ம இந்த இடத்துல இதே கண்டிஷன் செக்கிங்கை நம்ம இந்த இடத்துல போட்டு இதில் சக்ஸஸ் இல்லை இதோட ஸ்டைல் வந்து டேஞ்சர். அப்போது இந்த டேஞ்சர் கிளாஸை நம்ம அதில் செட் பண்ணுவோம். சரியா? ஸ்பேஸ் ஒன்று விடப்பட்டிருக்குது. இதில் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் கிளியராக வர்றது நான் கோட் பண்ணிக்கிறேன். இதில் ட்ரூன்னு வந்துடு ஒன் வந்துடுன்னு சொன்னால் சக்ஸஸ்னு கிளாஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் டேஞ்சர்னு கிளாஸ். அடுத்தது இங்கே ட்ரூன்னு இந்த ஆக்டிவ்னு காட்டு, அப்படி இல்லாட்டி இங்கே இன்ஆக்டிவ்னு காட்டு. இது சிம்பிளாங்கண்ணே இஸ் ஆக்டிவ் இதுக்கு செட் பண்ணிடும். அடுத்தது வந்து இமெயில் ரோல். இதில் ரோலில் பெர்மிஷன் எடுத்து காட்டும். இதில் பெர்மிஷன் இதில் பெர்மிஷன் ஆப்ரேட்டரா டுக்டரா அப்படின்னு சொல்லி வரும். டெக்ஸ்ட் கேபிட்டலைஸ் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து
என்ன இருந்தாலும் அதில் கேபிட்டல் வரும். இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே லோவர் கேஸில் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸுக்கு செட் ஆகிடும். சரியா? இதை நான் ஃபுல் பண்ணுறேன். நீங்கள் இப்போ உங்களோட லோக்கலில் எடுத்து அதை செஞ்சு பாருங்கள். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் இங்கே இந்த இடத்துல வந்து செஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் தானே, அதை எடுத்து இங்கே அந்த யூசர் நேமை காட்டுறோம். இதில் என்ன அந்த யூசர் நேம் என்ன, பெர்மிஷன் என்ன அப்படின்னு சொல்லி காட்டப்போம். இது ஆல்ரெடி எப்படி செஞ்சுக்கிறேன்னு காட்டு. இதில் நான் ஆல்ரெடி செஞ்சு இப்போ நாம் செஞ்சிட்டு இருக்கிறது இது ஆல்ரெடி செஞ்சுக்கிறது. இதில் காட்ட போகிறோம் இந்த மாதிரி அந்த யூசர் நேம். இதில் பார்ப்போம். இதில் ஆல்ரெடி செஞ்சுக்கிறதுல டேஷ்போர்டில் எப்படி வச்சுக்கிறது. இதில் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் நேம் அப்படின்னு இங்கே செட் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் நேம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஹெடரில் இருந்து வருது. ஹெடருக்குள்ள நாம் யூசர் நேமில் ஒரு பேராமீட்டரில் செஷனில் இருந்து எடுக்கும். பாருங்கள் யூசர் நேம் பெர்மிஷன் யூசர்ட ஐடி என்ன எங்கேருந்து எடுக்கிறோம், செஷன் மேனேஜர்லேருந்து எடுக்கிறோம். அப்போது செஷன் மேனேஜருக்கு நம்ம டேப் மேனேஜரை அங்கே ஹெடரில் கால் பண்ணிப்போம். நம்ம அப்புறம் செய்யக்குள்ள கால் பண்ணி ஹெடரில் செஷன் மேனேஜர் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன செய்யலாம், செஷன் மேனேஜரில் நியூ இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ இதை நம்ம நியூ கொடுத்து எடுக்கிறீங்கள இது கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அப்போது செஷன் மேனேஜரை நாம் கால் பண்ணுறோம். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து செஷன் மேனேஜரை கால் பண்ணுறோம். அப்போ செஷன் மேனேஜருக்குலேருந்து நாம் செஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ இதுலேருந்து செஷனை யூஸ் பண்ண போகிறோம். இதில் கெட் அட்ரிபியூட்னு கொடுத்து அதுக்குள்ளே கீயை கொடுத்தோன்னு சொன்னால் அதுக்குள்ளே வெளியே வரும். இது வெளியே என்னென்னு ஸ்டோர் ஆகிக்கும், லொகின் ஆகிக்கிறதால ஸ்டோர் ஆகி வைக்க போகுது. இங்கே பார்த்தோன்னு சொன்னால் நம்ம லொகின் பண்ணக்குள்ள இது 3 விஷயத்தையும் தான் ஸ்டோர் பண்ணுறோம். என்ன யூசர் நேம், ஐடி, பெர்மிஷன். அதை தான் இந்த இடத்துல என்ன செய்யுது, ஹெடரில் கால் பண்ணுறோம். இந்த யூசர் நேம் ஐடி விஷயத்தை வந்து நம்மளுடைய ஹெடருக்குள்ள லோட் பண்ணும். இப்போ நான் ஹெடருக்குள்ள இதை யூஸ் பண்ணிக்கிறதால இந்த பேராமீட்டரில் நான் எல்லா பேஜ்லையும் வந்து ஹெடரை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் பண்ணியிருந்தால் அதுக்குள்ள உள்ள பேராமீட்டரையும் வந்து நம்மளுக்கு இந்த பேஜ்லையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் ஹெடரில் யூசர் நேம், யூசர் ஐடி, பெர்மிஷன், யூசர் நேம், பெர்மிஷன் இதெல்லாம் வச்சுக்கிறேன். இந்த யூசர் நேம் நம்மளுக்கு என்ன செய்யலாம், அதில் வர டேஷ்போர்டில் யூஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே நான் என்ன செய்கிறேன், PHP இங்கே எக்கோ பண்ணுறேன் ஒரு வேரியபிள். சரியா? இங்கே அப்போது இந்த யூசர் நேம்டைய வேரியபிளை எக்கோ பண்ணுறேன். இப்போ என்ன செய்யுது, admin login ஆகிக்கிறாரு. இப்போ இந்த யூசர் நேம் நம்மளுக்கு இங்கே வருது. இந்த இடத்துல நான் நல் சேஃப்டிக்கு இதை போடுறேன், வெல்கம்னு போடுறேன். சரியா? இதை டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டேன். தேவைண்டா என்ன சரி ஒரு மெசேஜ் மாதிரி சம்திங் சொல்லி போட்டுவிடும். இப்போ இதுலேயும் என்ன செய்வோம், யூசர் நேமையும் இங்கே பெர்மிஷன் என்ன பெர்மிஷன் அவர் கேட்குறது அதையும் கொடுப்போம். இதில் யூசர் நேம் எப்படிங்கன்னு எடுத்தோமோ அதே மாதிரி ஹெடருக்குலையும் இந்த ஹெடருக்குள்ள தான் என்ன ஆகிக்குது, அந்த ட்ராப் டவுனும் இருக்குது. இதில் இந்த இதுதான் அந்த கிளிக் பண்ணி ட்ராப் டவுன் நிற்கிறேன், அந்த ட்ராப் டவுன் வந்து இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன், இங்கே நேமை யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன செய்யுது, இந்த இடத்துல நம்மளுக்கு நேம்
வந்துடும். admin தானுங்கண்ணா login ஆகிக்கிறாரு admin. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல பெர்மிஷன் எடுக்கிறேன். பெர்மிஷன் இதில் ஹெடரில் பார்த்தோன்னு சொன்னால் ஹட்டப்பில் பெர்மிஷன் எடுக்கிறேன். அந்த பெர்மிஷனும் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். பெர்மிஷன் ஆப்பரேட்டர் இருக்கிற நான் டெக்ஸ்ட் அப்போ இது கேபிட்டலைஸ் யூஸ் பண்ணுறேன் அந்த கிளாஸ். யூஸ் பண்ணுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் ஈக்கு. என்ன செஞ்சேன்னா யார் லொகின் ஆகிக்கிறோன்னு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துச்சு. இல்லை யூஸருக்கு போகிறேன். இல்லை இன்னொரு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னொரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஒன்று செஞ்சு இதில் பார்த்தோன்னு சொன்னால் யூஸருக்கு வந்தால் எட் நியூன்ற ஒரு பட்டன் இருக்கிற அதில் பாப்அப் பண்ணுவார். இதில் நான் ஒரு யூசர் நேமை கொடுக்குறேன், அதில் ஒரு இமெயிலை கொடுக்குறேன், இதுக்கு ஒரு பாஸ்வேர்டை கொடுக்குறேன், இல்லை ஆப்ரேட்டரா டாக்டரான்னு கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அந்த யூசர் வந்து இங்கே க்ரியேட் ஆகிட்டு. இதே மாதிரி நாம் என்ன செய்ய போகிறோம், ஒரு பாப்அப் ஒன்று போடுவோம். இந்த பாப்அப் மாடல் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இதில் தீமில் இது எடுக்கிறோம். இதில் மாடல் அப்படின்னு போனோன்னு சொன்னால் இதில் லான்ச் மாடல், அடுத்தது இதில் வெர்டிக்கல் சென்டர் டிஃபால்ட் அவுட்லை, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொசிஷன் இது டாப்பில் இருக்குது, அது இது சென்டரில் வருது. இது இந்த மாதிரி இது யூடியூப் வீடியோவுக்கு நான் லிங்காக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸோட மெத்தட்ஸுக்கு தேவையானது நம்மளுக்கு ஸ்மால், அடுத்தது லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இப்படின்னு சொல்லி அதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. சரியா, இதில் உள்ள ஒரு பாப்அப் மாடலை கோடை காப்பி பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதோட இன்ஸ்பெக்டில் போய் பார்த்தோன்னு சொன்னால் இதோட மாடல் ஒன்று பூட்ஸ்ட்ராப் மாடல். இந்த மாடலை இதில் வச்சிக்கும், இதை க்ளோஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபேடில் ஈக்கும். இந்த மாடல் இந்த பேஜில் தான் ஈக்கும். எப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேனோ அப்போ தான் என்ன டிஸ்பிளே நன்னில் ஈக்குது. நான் எப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேனோ அப்போ தான் அது என்ன செய்யும், ஷோ ஆகும். உங்கள் மாடல் ஃபேட் ஷோன்னு கொடுத்துட்டு இது வந்து ஷோ ஆகும். அந்த மாதிரி தான் இங்கே அது உள்ளுக்கே வச்சுக்கிட்டு நம்ம கிளிக் பண்ணக்குள்ள மட்டும் என்ன செய்யும், அதை எடுத்து ஷோ பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி தான் நாம் இந்த மாடலோட இதை பார்ப்போம். இப்போ இதை எங்கன்னா இதை பட்டன் நீக்கணும்னு பார்ப்போம். இதில் இன்ஸ்பெக்டில் போய் இதுக்குள்ள பட்டன் ஃபிகர் மாடல், நான் இதை வந்து ஸ்னீக்கி மீதி தானே இதில் பார்த்தோன்னு சொன்னால் UI models.html அதில் தான் அந்த விஷயம் இருக்குது. நான் அதை UI models இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் சர்ச் பண்ணி அந்த மாடலோட பார்ட்டை எடுக்கணும்னு சொன்னால் நான் இதில் சர்ச் பண்ணுறேன். இதில் லான்ச் மாடல் அப்படின்னு சொல்லி இதை வச்சு சர்ச் பண்ணி எடுப்பேன். இந்த பட்டன் தான் நான் இதில் போட போகிறேன். இந்த பட்டன்லாம் போட்டு வச்சுட்டு நான் இந்த இடத்துல நம்மளோட பேஜில் என்ன செய்கிறேன், யூசர்ஸில் நான் இந்த இடத்துல இந்த பட்டனை போடுறேன். இதில் டேபிளுக்கு மேலால் நான் போடுறேன். பாருங்க, ஒரு கதை கேளும் இந்த பட்டனை போடுறோம். இப்போ இதை கிளிக் பண்ணால் இந்த மாடல் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதில் பார்க்குறோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இது வந்து டார்கெட் பூட்ஸ்ட்ராப் மாடல் பிஎஸ் மாடல். இப்போ இதில் ஐடி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஐடி இந்த மாடல் தான் நம்மளுக்கு அது வந்து அதை கிளிக் பண்ணக்குள்ள ஓப்பன் ஆகும்.
இப்போ இந்த இதை கிளிக் பண்ணால் இதோட ஐடியோட செட் ஆகிக்கிற மாடல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மாடலை நாம் என்ன செய்யணும், நம்மளோட கோடில் யூசர்ஸ் டேபிளில் போட்டு வைக்கணும். இதில் கீழே இங்கே மாடலை போட்டு வைக்கணும். சரியா, நான் இப்போ என்ன செய்கிறேன், திரும்ப ரீலோட் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், அந்த மாடல் ஓப்பன் ஆகும். நம்ம இதுக்குள்ள என்ன செய்யலாம், ஒரு ஃபார்மை என்ன டிசைன் பண்ணுறோம். இப்போ நேம் என்னமா, இமெயில், பாஸ்வேர்ட் சம்திங், இந்த ஃபார்மை டிசைன் பண்ணிவிட்டு நாம் என்ன செய்யலாம், அந்த ஃபார்ம்லேருந்து சேவ் பண்ணி ஸ்டோர் ஆகலாம். சரியா, இது தான் மாடல் கிரியேட் பண்ணுற மெத்தட். அடுத்ததாக அந்த ஃபார்மை டிசைன் பண்ணணும். ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்கு இதில் தீமில் உங்களுக்கு இதில் ஃபார்முக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஃபார்ம் எலிமெண்ட் அப்படின்னு போனீங்கன்னு சொன்னால் பேசிக் இன்புட்ஸ்லாம் நமக்கு என்னத்துக்கு, இமெயிலுக்கு உள்ள இன்புட், அடுத்தது பாஸ்வேர்டுக்குள்ளது, நம்ம அந்த இல்லை பாஸ்வேர்டுக்குள்ளே பாஸ்வேர்டில் இதில் எஸ்டிக் மாஸ்கில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தேவையான இன்புட் ஃபீல்டை எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி எடுத்தால் இதில் நேமும் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் ட்ராப் டவுனையும் வச்சுக்கணும். சரியா, அதே மாதிரி அதுலேருந்து நாமும் எடுப்போம். இல்லை டிசிடி இதில் யூசர்ஸ்க்குள்ள யூசர்ஸ் மாடலை என்ன போட்டிருப்போம், இல்லை மாடல் ஓகே. இதில் உள்ளுக்கு எப்படி இல்லை ஹிடனில் ஒரு ஆக்ஷன் வைக்கிறோம், கிரியேட் யூசர் அப்படின்னு சொல்லி. நாம் இப்போ இந்த மாடலை மட்டும்னு டிசைன் பண்ணுவோம். அதில் க்ரியேட் பண்ணுற அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ இதில் எப்படி அந்த பாப்பப் மாடலில் இந்தந்த ஃபீல்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம். சரியா, இப்போ இதில் நான் இதில் வந்து க்ரியேட் யூசர் நேம்டு இதை நான் அதில் வைக்கிறேன். முதல் டைட்டிலில் நம்ம என்ன செய்கிறோம், இதை அப்டேட் பண்ணுறோம். முதல் டைட்டில் ஹெடரை ரிமூவ் பண்ணுறோம். எட் நியூ யூசர்னு மாடல் டைட்டிலை செட் பண்ணுறோம். மாடல் டைட்டில் வந்து எட் நியூ யூசர்னு கிளிக் பண்ணதோட எட் நியூ யூசர்னு வருது. இதையும் நம்ம பட்டனையும் இதில் பட்டன் நிற்கிறேன் பேசிக் மாடல். இதில் நான் ஐடியை மாற்றுறேன், கிரியேட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லி. இதையே நான் இந்த ஐடி எங்கேயும் போட்டுறேன். போட்டுட்டு இதை நேமை மாற்றுறேன், எட் நியூ யூசர். சரியா, அதே மாதிரி பட்டனும் வருது. எட் நியூ யூசர்னு கொடுத்ததோட நம்மளுக்கு இந்த பாப்பப் வருது. இதில் 1 by 1 என்ன செய்கிறோம், இதில் ஃபஸ்ட்டுக்கு யூசர் நேம், இந்த யூசர் நேம்னு இப்படி ஒரு இன்புட் பாக்ஸை போடுறோம். ஆல்ரெடி அதில் இருக்குது. இதில் நேம் இருக்குது. இதுக்கு பதிலாக யூசர் நேமை போட்டு யூசர் நேம் இதை ரிமூவ் பண்ணுறேன். அடுத்ததாக இமெயில் பாஸ்வேர்ட், இமெயிலோட சேர்த்து பாஸ்வேர்டுக்குள்ளே இது பாஸ்வேர்டு அந்த நம்ம லொகின் பேஜில் வச்சுக்கிறோமே அதே மாதிரியே ஒரு
பாஸ்வேர்டு இதையும் எடுக்குது. சரியா? அடுத்த ட்ராப் டவுன் இந்த அவ்வளோத்தையும் எடுத்து இதில் போட்டு ட்ராப் டவுனில் 2 ஆப்ரேட்டர் அடுத்தது டாக்டர் இங்கே வெளியுள்ள செட் பண்ணுறோம். ஆப்ரேட்டர் அடுத்தது டாக்டர்ந்து ட்ராப் டவுனில் இது ரெண்டுமே காட்ட போகுது. அடுத்ததாக இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதோட நேம் என்னன்னு சொன்னால் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இதோட நேம் பாஸ்வேர்டு, அடுத்தது யூசர் நேம். இது அவ்வளோ வந்தீங்கன்னா இப்போதைக்கு இனிஷியலாக நாம் சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணத்தோட சேவ் சேஞ்சஸ்ன்னு பட்டனை வச்சு அதில் டைப் வந்து பட்டன் இருக்கிறதால அது சப்மிட் ஆகும். க்ளோஸ் பண்ணக்குள்ள இங்கே டேட்டாபிஎஸ் டிஸ்மிஸ் மாடல் இப்படி கொடுத்த க்ளோஸ் பட்டன் வச்சேன்னு சொன்னால் இந்த மாடல் வந்து க்ளோஸ் ஆகும். எதோட பேரண்ட்டுக்குள்ள ஈக்குதோ அது க்ளோஸ் ஆகும். இப்போ இது க்ளோஸ் இது ரெண்டையும் நான் இதுக்கு செட் பண்ணுறேன். மாடல் ஃபூட்டரில் சேவ் சேஞ்சஸுக்கு பதிலாக அங்கே இதை வைக்கிறேன். இப்போ நியூ கொடுத்ததோட யூசர் நேம் பாஸ்வேர்டுங்களை கொடுத்துட்டு ஆப்ரேட்டர் என்ன டாக்டரா ஆப்ரேட்டராக வந்து ரோலை கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்ததோட அவருக்கு ஒரு யூசர் க்ரியேட் ஆகுதா. இப்போ இதுக்கு நாம் இப்போதைக்கு பொப்பப் மாடலை மட்டும் செஞ்சுக்கிறோம். அடுத்ததாக வந்து என்ன இப்போ இது சப்மிட் பண்ணத்தோட என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் யூஆர்எல் எக்ஷனில் சர்வீஸில் ஃபங்க்ஷன் வச்சுக்கணும். இதுக்கு சப்மிட் ஆகிறா எக்ஷனை கொடுத்ததோட இது ஆல்ரெடி இருக்கிறது. இது சப்மிட் ஆகுது. எப்படி சப்மிட் ஆகுதுன்னு சொன்னால் எஜெக்ஸில் சப்மிட் ஆகும். எஜெக்ஸில் என்ன செஞ்சிங்கன்னு சொன்னால் யூசர் .js தான் என்ன செஞ்சுக்குது இதில் செட்ஸுக்குள்ள ஹோம் ஜேஎஸ் யூஸ் இப்போ இதுக்குள்ள எஜெக்ஸ் குவாரி யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணி அந்த யூஸரை க்ரியேட் பண்ணுது. அது சப்மிட் பண்ணக்குள்ள எங்கே சப்மிட் பண்ணணுன்ற யூஆர்எல் தான் அங்கே செஞ்சுக்கிறோம். இதில் எஜெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள கொஞ்சம் பாருங்கள். இந்த அடுத்த கிளாஸில் இதை எப்படி எஜெக்ஸில் நம்ம சப்மிட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயத்தை பார்ப்போம். நான் சப்மிட் பண்ண தொடங்கினே என்ன செய்வேன்னு சொன்னால் அங்கே டிலீட்டா அப்டேட்டா அந்த மாதிரி நான் அதில் எக்ஷனில் இந்த எடுத்து சப்மிட் பண்ணுவோம். இதில் இருக்கிற எல்லா சப்மிட்டு அடுத்த டிலீட் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபைலுக்கு பாஸ் பண்ணி தான் இதிலேருந்து நாம் ஸ்டோர் பண்ணி எல்லாமே செய்வோம். இப்போ இதில் ஒரு பேஷண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளே இந்த இதில் யூஸர் க்ரியேட் பண்ணுற கோடை வச்சு க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஜேஎஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த யூஸரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஜை ரீலோட் பண்ணி விடும். இதில் லொக்கேஷன் ரீலோட் நிற்கிற அப்போது புது யூஸருங்க இன்சர்ட் ஆகினாருன்னு சொன்னால் நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணத்தோட இந்த பேஜ் வந்து திரும்ப ஒரு ரீலோட் பண்ணத்தோட புது யூஸர் வந்து இங்கே ஆட் ஆகி லிஸ்ட் பண்ணி காட்டும். இப்போ இந்த விஷயத்தை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நீங்கள் இந்த பாப்அப் மாடலை எப்படிங்கன்னு லோட் பண்ணி பார்க்குறது இந்த மாதிரி விஷயத்தை நான் இதை செஞ்சதை புஷ் பண்ணுறேன், நீங்கள் புல் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இந்த இடத்துல கார்டு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டேஷ்போர்ட் இங்கே
ரவுட் செட் பண்ணிக்க. இப்போ டேஷ்போர்டில் இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். இதில் அப்பாயின்மெண்ட்டில் இருந்து டேஸ் புக் பண்ணுறதுக்குள்ளே போகிறோம். இதில் போகல இதில் நாம் டேஷ்போர்டில் இருந்து இங்கே வந்திக்கிறோம் இப்படின்னு சொல்லி இங்கே உங்களுக்கு இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணுற மாதிரி இங்கே செட் பண்ணலாம். அப்போ டேஷ்போர்டுக்கு திரும்ப போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம இங்கனையும் ஒரு நேமை செட் பண்ணி இங்கே அந்த பட்டனை பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டுக்கு இதை இங்கே நிற்குது, இதுக்குள்ளே செட் பண்ணிக்குது. இதை என்ன செய்கிறோம், இங்கே நாம் செட் பண்ணுவோம். இதை இதில் எப்படி செட் பண்ணிக்கின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸர் இதில் ஃபஸ்ட்டுக்குங்கண்ணே ஒரு ஹெடர் H4க்குள்ள ஒரு ஸ்பேனுக்குள்ள என்ன செஞ்சு டேஷ்போர்ட் ஸ்லேஸ் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் மியூட்டடில் லைட் இந்த கலர் ஸ்டைலில் கொடுத்தீங்க. இது இந்த தீமில் உள்ள மாதிரி அந்த தீமில் உள்ள அந்த ஸ்டைலிங் எடுத்து அந்த தீமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனுக்கு கிளிக் பண்ணக்கொள்ள இது உள்ளுக்க ஃபார்ம்ஸ் இப்படின்னு யூஸ் ஆகிக்கும். இப்போ இதோட ஸ்டைல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதே ஸ்டைலில் நம்மளுக்கு யூஸ் பண்ணி கொள்ளையிடும். இப்போ இதில் இந்த H4 யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஸ்லேஸ் கொடுத்து ஒரு பாத்தா கொடுத்துட்டு போகுது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அடிஷ்னலாக அந்த டொகுல் பட்டனை இங்கே அந்த மாடலோட பட்டனையும் இங்கே செட் பண்ணி இதே மாதிரியே நாம் என்ன செய்கிறோம், நம்மளோட யூஸர் டேபிள்லையும் டாப்பில் இதை வைக்கும். கார்டுக்கு மேலே இந்த கண்டெய்னர் உள்ளுக்கும் நாம் என்ன செய்கிறோம், இதை வைப்போம். சரியா, இப்போ நினைக்கிற அந்த பட்டனை ரிமூவ் பண்ணுறேன். இதில் இந்த ஐடியை செட் பண்ணுறேன். அடுத்தது நாம் அந்த பட்டனில் BTN ப்ரைமரின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட ஃப்ளோட் எண்டுன்னு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட் எண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அதை அப்படி எண்டுக்கு புஷ் பண்ணிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டன் வந்து இதோட சேர்ந்துக்கிட்டு இருக்கும். சரியா, நான் இந்த பட்டனை ரிமூவ் பண்ணுறேன். ஆல்ரெடி உள்ளதை இங்கே நிற்கிற பட்டனை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இதான் அதை சேம் பாப்பப்பை தான் ஓப்பன் பண்ணுறேன். சரியா, இதை நான் இங்கிட்டு சைடில் கார்னரில் செட் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ள கிளாஸ் தான் ஃப்ளோட் எண்டு. இல்லைனா ஃப்ளோட் எண்டை கொடுத்துட்டேன்னு சொன்னால் இது என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கிட்டு சைடில் கணக்காக இங்கே செட் ஆகிடும். நாங்கள் இந்த மாதிரி பட்டன்ஸை செட் பண்ணி இதில் பாப்பப்பை செட் பண்ணி எடுக்கிறோம். சரியா, அதே மாதிரி எடிட்டுக்குள்ள நம்ம ஒன்று செட் பண்ணுவோம். இப்போ நான் உள்ளதெல்லாம் புஷ் பண்ணுறேன். நீங்கள் புல் பண்ணி இதுக்குள்ளதை செஞ்சு பாருங்கள். இது என்னத்துக்கு போடுறேன்னு சொன்னால் இதில் ஹெடரில் நாம் என்ன செய்வோம், லொகின் ஆவிப்போம். லொகின் ஆவிந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், நம்மளுக்கு இங்கே யூசர் ஐடி செட் ஆகும். அப்படி செட் ஆக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யும், எக்ஸஸ் டினைடு அந்த பேஜுக்குள்ளே வரக்கூடாது. நாம் ஒரு லொகின் ஆகாமல் இந்த ஃபைலுக்கு பார்த்த மூலமாக வர பார்க்குறோம். இப்போ இல்லை நான் லொக் அவுட் ஆகுறேன். இதில் லொக் அவுட் ஆகிட்டு லொக் அவுட் ஆகணும்னு சொன்னால் அந்த இதில் இந்த ரிமூவ் ஆகிடும். இல்லை எக்ஸஸ் டினைடு காட்டும்.
இப்போ நம்மளுக்கு லொக் அவுட் ஆகின பிறகு இந்த டேபிளுக்கு வந்து நம்மளுக்கு பார்க்கல. இப்போ நான் லொக் அவுட் ஆகின பிறகும் இதில் வந்து பார்க்குறாப்பிலைக்கும் இப்போ இதில் லொக் அவுட் ஆகிட்டேன். ஆனால் இந்த பேஜுக்கு வந்து பார்க்கல. நாம இதை எக்ஸஸ் பண்ண விடக்கூடாது. அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்னும் ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறோம். யூசர் ஐடி ஈக்கிறான்னு பாரு. அப்படி ஈங்குறேன்னு சொன்னால் மட்டும்தான் இதை எக்ஸஸ் பண்ண விடணும். இல்லாட்டிங்கன்னா ரீடைரக்ட் பண்ணுற விஷயத்தை லொக்கேஷன் நாம் இப்படி செய்வோம். என்ன செய்வோம், நாம் ஒரு இதை லொகின் பண்ண போகிறோம். இங்கே இந்த ஒரு பெக்கில் போனால் லொகின் ஓசிலுக்கு லொகின் இப்போ இது யூசர்ஸ் டேபிள் இந்த ஃபைல்லே இருக்குது. இதில் இருந்து ஒரு பெக் வந்துட்டு ஓத் உள்ளுக்க லொகின். என்ன செய்யறேன் அது உள்ளுக்க can I header send the start நான் எக்ஸஸ் இல்லாமல் உள்ளுக்க வந்தேன்னு சொன்னால் லொகினுக்கே வந்துடும். நான் ஹெடர்லேயே செட் பண்ணிடுறேன். அப்போது எல்லா பேஜுக்கும் அது அப்ளை ஆகிடும். நான் பார்க்குற செஷனை எடுக்கிற செஷனில் ஈந்துருன்னு சொன்னால் மட்டும்தான் இது உள்ளுக்க பார்க்கும். செஷனில் யூசர் ஐடி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒட்டோவா இது என்ன செய்யும், திரும்ப லொகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். அப்போ நான் இதில் உள்ள எந்த பேஜுக்குமே லொகின் பண்ணாமல் வர இயலாது. நம்ம யூஆர்எல் மேலே கொடுத்து வந்தேன்னு சொன்னால் கூட நம்மளுக்கு எக்ஸஸ் பண்ண விடாது. அதுக்காக இதை நாம் செக்யூரிட்டியாக இதை எட் பண்ணி வைப்போம். சரியா? இப்போ இதில் இப்போ மாடல் உள்ளதை இன்றைக்கு பார்த்தோம். இதில் ஒரு ஃபீல்டை நம்ம அந்த தீம்லையும் தேவையான ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த இதில் ட்ராப் டவுனில் 2 ரோல் பார்த்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி இதில் எப்படி செஞ்சுக்கிறோன்னு சொன்னால் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணக்குள்ள யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து க்ரியேட் பண்ணலாம் ஆப்ரேட்டராக இருந்தால். அதே டாக்டராக இருந்தால் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணத்தோட டாக்டருக்கு எடிஷனலாக டாக்டரோட நேம், டாக்டர் யார், அவருக்கு ஒரு இமேஜ் ஒன்று அப்படியே அப்லோட் பண்ணுற ஆப்ஷனை வைக்கிறோம். சரியா? அதை க்ரியேட் பண்ணோன்னு சொன்னால் யூசர் டேபிளில் போய் டாக்டரோட டீட்டெயில்ஸை க்ரியேட் ஆகும். அதே மாதிரி டாக்டர்ஸ் டேபிளில் போயும் ஒரு ரெக்கார்டுங்க இங்கே க்ரியேட் ஆகும். அதுக்காகத்தான் அங்கே ட்ராப் டவுன் வச்சு. இப்போ நான் இன்னொரு அந்த டிஸ்பென்சரிக்கே 2 டாக்டர் 3 டாக்டர் வருதுங்கன்னு சொன்னால் நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணக்குள்ள டாக்டருக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் அவரோட நேமையும் கொடுத்து இங்கே க்ரியேட் பண்ணுவோம். அந்த யூசர்லேயும் க்ரியேட் ஆகும், டாக்டர் டேபிள்லேயும் போய் அவரோட டீட்டெயில்ஸ் க்ரியேட் ஆகும். அவர் லொகின் ஆகி பார்க்கக்குள்ள அவர் என்ன செய்யலைன்னு சொன்னால் அவருக்கு என்னென்னலாம் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் ஈக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு பார்த்துக்கொள்ள இயலும். அவரோட டேஷ்போர்டு இது டாக்டரோட டேஷ்போர்ட். அவர் வந்தான்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்ஸ்னு கொடுப்பாரு. அவருக்கு என்ன அப்பாயின்மெண்ட்ஸ், அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு இத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவருக்கு ஒரு சும்மா ஒரு செக் பண்ணுறதுக்கு பார்க்குற மாதிரி ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு 3 பேர் இருந்துருன்னு சொன்னால் 3 பேருக்கும் 3 அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிக்கும். அவரோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து அவர் அவரோட அப்பாயின்மெண்ட்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதே அட்மினா ஆப்ரேட்டராக லாகின் ஆகிறோன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே காட்டும்.
இதில் ஆப்ரேட்டர் அட்மின் ஆப்ரேட்டர் இப்போ இதில் எல்லா டாக்டரும் காட்டும் அவருடைய எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் காட்டும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணக்குள்ள அங்கே டாக்டர்ஸ் புதுசாக வந்தாருன்னு சொன்னால் அங்கே இன்னொரு டாக்டர் காட்டும் இந்த டாக்டருக்கு நம்ம புக் பண்ணுவோம் இப்போ அந்த டாக்டர்கிட்ட வந்து இங்கே லிஸ்ட் ஆகும் அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இதில் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் லிஸ்ட் ஆகும் எல்லா டாக்டர்டையும் அதுவும் லொகின் பண்ணால் அதுவோடைய மட்டும் எடுத்து காட்டுறாப்புல இந்த மாதிரி பெர்மிஷன் வைஸாக கண்டிஷன்லாம் செக் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் எடுத்து காட்டணும் இந்த விஷயத்தெல்லாம் கம்மிங் கிளாஸ் செஷன்ஸில் பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி செஞ்சுக்கிற இந்த பாப்அப் விஷயம் இதை டீமில் இந்த எப்படி எடுக்கிறோம் இந்த மாதிரி விஷயத்தை பாருங்கள் அடுத்தது இதில் டேட்டா பேஸ்லேருந்து யூசர் டேபிள்லேருந்து எப்படி எடுத்து லிஸ்ட் பண்ணுற விஷயம் இதை ஹெடரில் இதை செட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ரவுட் செட் பண்ணிக்கிறது இந்த ஹெடரில் யூசர் நேம் அவரோட பெர்மிஷன்லாம் செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி விஷயம்லாம் இன்றைக்கி செஞ்சுக்கிறேன் இது அவ்வளோத்தையும் செக் பண்ணி பாருங்கள் இதை நான் இப்போ புஷ் பண்ணுறேன் உங்களுக்கு புல் பண்ணி பார்க்கலாம் இதில் என்ன சரி டவுட் இருந்துருன்னு சொன்னால் கேளுங்க நம்ம அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்